ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சாட்டர்டே அண்ட் தென் சண்டேயோட பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மகிதாஸ் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டர்டே என்னோடய பாப்பா சர்ப்ரைஸாக ஒருத்தர் விசிட் பண்ணால். யார் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டரை தான். இது வரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது. இப்போ தான் மீட் பண்ணாருங்க. உடனே ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. நாங்கள் எப்படி சின்ன வயசில் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோமோ அந்த மாதிரி அவளுங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாளுங்க. சண்டே மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, டீ போட்டேன். டீ போட்ட பிறகு பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் வாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை தனியாக வேறு ஒரு பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பேக் சைட் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணேன். உள்ளே ஃபுல்லாக கட்டி ஆகிட்டு இருக்குது. அதை டீஃபோஸ்ட் பண்ணேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கட்டி ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். டீஃபோஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுமே கட்டி ஃபுல்லாக ஐஸ் க்யூப் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக் சைடில் அந்த ஒயிட் கலர் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் மோட்டரு. அந்த பிளாக் கலரில் இருக்கிற கம்பி, அதில் தான் கேஸ் போகும். இது ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும், தண்ணி படாமல் ஹேண்டில் பண்ணணும். அது ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் டஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ண பிறகு எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணேன். இது உள்ளே இருக்கிற ரேக் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணும்போது அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கும், அந்த இடம் ஃபுல்லாக அழுக்கு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் பிடிச்சிட்ருக்கும். அதை ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சாக்காவே அது ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலாம் வைக்கிற இடம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தனியாக க்ளீன் பண்ணி விட்டேன். ஜஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணாவே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் அந்த ஒயிட் கலர் இருந்ததில் அதுவும் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிட்ட பிறகு எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நம்ம கிளாத் வச்சும் போகல அப்படின்னாக்கா ப்ரஷ் இருக்கும்ல, அது அந்த இடுக்குலலாம் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். கிச்சன் ரூம் ஆர்கனைஸ் பண்ணேன், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. கிச்சன் ரூமு, ஹாலு, ஃபேனுக்கெலாம் டஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒட்டடை வச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ஃப்ரிட்ஜு உள்ள இந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து சோஃபா மேலே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் தேவையில்லாத அன்வான்ட் சாமான் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி பெட்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அன்வான்ட் சாமான் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு வரேன்னாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலான்ட்டு. அதுக்கப்புறம் வீடை ஃபுல்லாக பெருக்கினதும் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ட்ரேலெலாம் வாஷ் பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ட்ரேவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சிட்ட பிறகு பெட்டில் ஃபுல்லாக கவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழுக்காக இருந்ததுனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். யாரெல்லாம் ஃப்ரிட்ஜை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே கூட யாரெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகிதாஸ் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.